ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவிடம் விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை. மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கொடுத்த புகாரில் நடவடிக்கை. தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் மூடநம்பிக்கையை பரப்பிய மகாவிஷ்ணு மீது மேலும் 2 புகார்கள். மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததால் நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் மனு. மகாவிஷ்ணுவின் மூடநம்பிக்கை பேச்சை தட்டி கேட்ட ஆசிரியர் சங்கர் கிறிஸ்துவர் என்று வதந்தி. சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பப்படுவதாக தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம். அரசின் தவறுகளுக்கு கடைநிலை ஊழியர்களை பழிவாங்குவதா? மகாவிஷ்ணு விவகாரத்தில் சீமான் கேள்வி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் 13 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய தந்தை போக்சோவில் கைது. சிறுமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் வெளியான அதிர்ச்சி உண்மை. தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுக்களின் ஆரம்ப கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாடு அரசு 10ஆம் தேதி வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய கோரிக்கைகள் பரிசீலனையில் இருப்பதாகவும் தகவல். அமெரிக்காவில் இருந்தபடி ஆபீஸ் அரசு கோப்பைகளை சரிபார்க்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய PNY வங்கிக்கு அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை. கோவையில் காரில் வந்து பொது இடத்தில் குப்பை கொட்டியவருக்கு 2000 ரூபாய் அபராதம். சுகாதாரத்துறை நடவடிக்கை. தமிழக கோவில்களில் விநாயகர் சதுர்த்தி கோலாகல கொண்டாட்டம். அதிகாலை முதலே நடைபெறும் சிறப்பு பூஜைகள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி உற்சாக கொண்டாட்டம். பஜனை பாடியும் ஆரத்தி எடுத்தும் வழிபாடு. வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா கோவிலில் இன்று தேர்வு பணி. பல்லாயிரம் பக்தர்கள் குவிந்தனர். திருச்சியிலிருந்து காரைக்கால் செல்லும் பயணிகள் ரயிலில் புகை. திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தி அதிகாரிகள் சோதனை. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மாவட்ட சிறையில் இருந்து வீடியோ கால் பேசிய கைதி. எனக்கு ராஜாராம் ஐயால நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. அங்க இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரிங்க சரி. பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. லோன்லாம் கேட்டா கொடுப்பாரு. தலைமை காவலரின் செல்போனை பயன்படுத்தி பேசியதாக குற்றச்சாட்டு. 2000 ரூபாய் வரையிலான டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு 18 விழுக்காடு GST விதிக்க திட்டம். அடுத்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் தகவல். மத்திய அரசால் மட்டுமே ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து தர முடியும். காஷ்மீரில் ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி கூறிய நிலையில் அமித்ஷா பதிலடி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு இடையில் விரைவில் ஒப்பந்தம். நவம்பர் 1 முதல் படப்பிடிப்பு நடக்காது என்ற அறிவிப்பை திரும்பப் பெற நடிகர்கள் சங்கம் வலியுறுத்தல். சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணுவை விசாரணைக்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்த மகாவிஷ்ணுவை வேறு வழியில் காவல்துறையினர் அழைத்து சென்றார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அரசு பள்ளிகளில் மூடநம்பிக்கையை விதைக்கும் வகையில் பேசிய மகாவிஷ்ணுவின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கொடுத்த புகாரின் மீது காவல்துறையினர் தற்போது நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, விவரங்கள்.
நந்தா அரசு பள்ளியில் மாணவர்களிடையே சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் விசாரணைக்காக தற்போது விமான நிலையத்திலிருந்து அழைத்து சென்றிருக்கின்றனர். குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலிருந்து சிங்கப்பூர் வழியாக சென்னை விமான நிலையத்திற்கு 12:40 மணி அளவில் விமானமானது சிங்கப்பூரிலிருந்து வந்தது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் ஏராளமான போலீசார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் காவல்துறை பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். இதில் குறிப்பாக சைதாப்பேட்டை உதவி ஆணையர் சீனிவாசன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் விமான நிலையத்திற்குள் சென்று விமானத்திலிருந்து வந்த மகாவிஷ்ணுவை விமான நிலையத்திற்குள் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதன் பிறகு அவரை தற்போது காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கின்றனர். குறிப்பாக A5 டெர்மினல் வழியாக அவர் வெளியே அழைத்து வரப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டு அனைவரும் காத்திருந்த நிலையில் அவரை வேறு வழியில் காவல்துறையினர் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. தற்போது அவரை அதாவது அடையாறு காவல் அலுவலகம், காவல் நிலையம் அல்லது சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வைத்து விசாரிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அவர் மீது மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் இருவேறு புகார்கள் அளித்திருந்தனர். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில், காயப்படுத்தும் வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என புகார்கள் அவர் மீது கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகள் நலச்சங்கத்தினர் நேற்று சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தனர். அதில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான சட்டம் பிரிவு 72A படி அவரை கைது செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். அதேபோல டிசம்பர் 3 இயக்கம் சார்பிலும் புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பியிருக்கக்கூடிய நிலையில் அவரை காவல்துறையினர் தற்போது விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கின்றனர். விஷ்ணு, தமிழரசி, குறிப்பாக நேற்று ஆஸ்திரேலியாவிலிருந்து மகாவிஷ்ணு ஒரு விளக்க வீடியோவையும் கூட பதிவு செய்திருந்தார். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன், இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அதே போல விமான நிலையத்தை செய்தியாளர்களை சந்தித்து இது தொடர்பான விளக்கத்தை கொடுப்பேன் அப்படின்ற விஷயத்தையும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார். இந்த நிலையில செய்தியாளர் சந்திப்பு நடக்கும் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது காவலர்கள் அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதை எப்படி புரிந்து கொள்வது? அதே போல விமான நிலையத்தில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது? தமிழரசி, மகாவிஷ்ணு வருகை வந்ததை தொடர்ந்து இங்கே ஏராளமான, அதாவது 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. இங்கே கடுமையான போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது. அதே போல மகாவிஷ்ணுவுடைய ஆதரவாளர்கள், பரம்பொருள் அமைப்பைச் சேர்ந்த ஆதரவாளர்களும் விமான நிலையத்தில் அவரை பார்ப்பதற்காக வந்திருந்தனர். இந்த நிலையில் பிற்போக்குத்தனமாக பேச்சு தொடர்பாக விமான நிலையத்தில் வைத்து மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், என்னென்ன பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கப்பட்டிருக்கிறது? கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன விவரங்கள்? சைதாப்பேட்டை காவல் நிலையத்துல மகாவிஷ்ணு மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்து அவரை விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சர்ச்சைக்குரிய வகையில் நிகழ்ச்சியில் பேசியதாக இருக்கக்கூடிய புகார்ல மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவதூறாக பேசியதாக மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை விமான நிலையத்தில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். தொடர்ந்து இந்த கருத்துக்கு பல்வேறு வகையில் பல்வேறு கட்சிகள் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவர்களை புண்படுத்தும் வகையில பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையிலும், அதே போல அந்த ஆசிரியர் சங்கரிடம் செய்யப்பட்ட அந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையிலும் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணுவை ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த வீடியோ மட்டுமல்லாமல் இதுவரை மகாவிஷ்ணு பேசிய நிகழ்ச்சிகளில் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வீடியோவில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் காவல்துறையால் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது என்னென்ன பிரிவு என்ற முழு விவரம் கிடைக்கவில்லை. ஆனால் மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவதூறாக பேசியதாக மாற்றுத்திறனாளிகள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட சட்டப்பிரிவின் கீழே அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். தொடர்ந்து மகாவிஷ்ணுவிடம் இந்த சம்பவம் குறித்து விசாரணையும் காவல்துறை மேற்கொண்டு வராங்க.
கோகுல், குறிப்பாக மகாவிஷ்ணுனுடைய இந்த மூட நம்பிக்கை விதைக்கப்படும் வகையில் பேசிய அந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுவெளியில பெருவாரியான கருத்துக்கள் என்னவாக இருந்தது அப்படின்னா, இதே போல தமிழக அரசினுடைய செயல்பாடுகள், அது குறிப்பாக பள்ளி கல்வித்துறையுடைய செயல்பாடுகளுக்கும் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். வெளிப்படைத்தன்மையாக செய்தியாளர்களை சந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு வீடியோவையும் அவர் வெளியிட்டிருந்தார்.